Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எப்படி ரிமூவ் பண்றது அப்படினு பார்த்தோம். அதாவது ஒரு லிஸ்ட்ல ஒரு எலிமெண்ட் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தது அப்படினா ரிப்பீட் ஆயிருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி நாம ரிமூவ் பண்றது அதுக்கு நாம பைத்தான்ல எப்படி கோட் பண்றது அப்படினு நம்ம பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃபைலை நாம எப்படி காப்பி பண்றது, அதாவது பைத்தான் கோட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலை நாம காப்பி பண்றது அப்படினு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான்ல எப்படி நம்ம ஃபைலை காப்பி பண்றதுங்கிறதுக்கான கோட் எழுதுறதுக்கு முன்னாடி நாம சிஸ்டம்ல நம்ம எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாம ஒரு ஃபைலை நாம காப்பி பண்ணுவோம் அப்படினு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், சாம்பிள் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபைல் அப்படின்ட்டு ஒரு நோட் பேட் நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைல்ங்கிற நோட் பேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கண்டென்ட் அந்த நோட் பேடில் இருக்கோ அது எனக்கு காட்டும். நான் இந்த இடத்துல என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் அண்ட் சாம்பிள் நோட் பேட் ஃபைல் கிரியேட்டட் அப்படின்ட்டு சும்மா ஒரு லைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நோட் பேட் தான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது. இப்போது இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணுறது. கீபோர்டில் Ctrl+C கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சப்போஸ் இப்போ இதே லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லொக்கேஷனில் போயிட்டு Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் உங்களுக்கு அப்படியே காப்பி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் காப்பி பண்ணதுனால ஃபைல் காப்பி அப்படின்ட்டு எனக்கு இந்த காப்பியான ஃபைல் வந்திருக்கு. இப்போது இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அதே கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். ஸோ இங்கே இருக்கிற இந்த காப்பிங்கிற பட்டனை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பேஸ்ட்ங்கிற பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேஸ்ட்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஃபைல் காப்பி ஆகும். ரீசெண்டாக காப்பியான ஃபைல் உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சேம் ஃபைல் இன்னொரு வாட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் ஜென்ரலாக நம்ம சிஸ்டமில் ஒரு ஃபைலை காப்பி பண்ணி ஒரு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் இதே இடத்துல தான் உங்களுக்கு நான் பேஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு இடத்துல வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஃபைல் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இதே ஃபோல்டருக்குள்ளே நான் அந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த வேலையை நம்ம எப்படி பைத்தான் கோட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோடை நாம் இப்போ டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் போயிட்டு இப்போ எனக்கு எந்த இடத்துல இது பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா sample1ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் எனக்கு அந்த ஃபைல் பேஸ்ட் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த sample1ங்கிற ஃபோல்டரை நான் முன்னாடியே நான் கிரியேட் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ பாருங்கள், இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு உள்ளே எந்த ஒரு ஃபைலுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபோல்டர் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிடணும். இப்போ நம்மளோட பைத்தான் கோடுக்கு போயிட்டு இந்த கோடை ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ண உடனே இந்த கோட் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரும். அதாவது இந்த கமாக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும். ஸோ இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுருந்த ஃபோல்டரை போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், sample1ங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஃபைல் நியூ அப்படின்ட்டு ஒரு நோட் பேட் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் ஒரு நோட் பேட் ஃபைல் வச்சுருந்தேன் இல்லையா, அது எனக்கு இப்போ ஓப்பன் ஆகும். பாருங்கள், நாம் அப்பயே ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருந்தோன்னா திஸ் இஸ் அண்ட் சாம்பிள் நோட் பேட் ஃபைல் கிரியேட்டட்னு அந்த ஃபைல் எனக்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள்,
ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் ஃபைல்ங்கிற ஒரு நோட் பேட் தான் நம்ம வச்சுருந்தோம். இப்போ இந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாம்பிள் 1ங்கிற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதில் ஃபைல் நியூங்கிற ஒரு ஃபைல் நேம் கொடுத்து நம்ம இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோட் மூலமாக நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் ஷட்டில் இம்போர்ட் காப்பி ஃபைல் அப்படின்னு நம்ம வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷட்டில்ங்கிற பேக்கேஜ்லேருந்து காப்பி ஃபைல்ங்கிற ஒரு மெத்தடை எனக்கு வந்து இம்போர்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பைத்தானில் நம்மக்கிட்ட நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஷட்டில்ங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மெத்தட் தான் இந்த காப்பி ஃபைல்ங்கிற மெத்தடு. ஸோ இந்த காப்பி ஃபைல்ங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபைலை ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நம்ம காப்பி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால இந்த இடத்துல இந்த லைன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அந்த காப்பி ஃபைல்னு கொடுத்துட்டு பேரந்தசிஸ்குள்ள கமா செப்பரேஷனில் நம்ம வந்து 2 வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன தரணும், செகண்ட் என்ன தரணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன தரேன் அப்படின்னா என்னோட சோர்ஸ் லொக்கேஷன், அதாவது என்னோட காப்பி பண்ண போகிற ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட சி டிரைவில் சாம்பிள்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே file.txtன்னு என்னோட ஃபைல் வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்மாக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல இந்த கம்மாக்கு பக்கத்தில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் எந்த ஃபைலோட பேரில் நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே சி டிரைவில் sample1ங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் நியூ டெக்ஸ்ட் அப்படின்ட்டு சேவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ எந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை காப்பி பண்ணணும் அப்படின்னா file.txtங்கிற ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இதை வந்து நம்மளுக்கு காப்பி பண்ணி இந்த எந்த இடத்துல போய் நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணும். அதாவது சியில் sample1ங்கிற ஃபோல்டர் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் இல்லாத ஒரு ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எரர் தான் வரும். நீங்கள் சொல்லியிருக்கிற ஃபோல்டர் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு வரும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் இல்லை ஃபோல்டர் நாட் ஃபவுண்ட்ங்கிற ஒரு எரர் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ நீங்கள் அந்த நோட் பேட் ஃபைலை பேஸ்ட் பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த நோட் பேட் ஃபைல் வந்து எந்த பேரில் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் இதே மாதிரி சேம் நேம் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேறு எந்த பேர் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபைல்ங்கிற ஒரு ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து ஃபைல் நியூ அப்படின்ட்டு அந்த ஃபைலுக்கு பேர் கொடுத்துருங்க. அதாவது அந்த நோட் பேடோட பேர் வந்து ஃபைல் new.txtன்னு சேவ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கோட் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு இந்த செகண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது செகண்ட் கமாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபோல்டர் வந்து காப்பி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் sample1ல் ஃபைல் நியூங்கிற ஒரு பேரில் எனக்கு அந்த நோட் பேட் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்துட்டு அந்த இல்லாத ஃபைலை கொடுத்தீங்க அப்படின்னா எரர் வரும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து நிஜமாவே எரர் வருமானங்கிறத ரியல் டைமில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த ஃபைலோட பேரை மட்டும் நான் வந்து மாற்றுறேன். என்ன மாற்றுறேன் அப்படின்னா sample2 அப்படின்னு நான் வந்து கொடுத்துடுறேன். அதாவது இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா சி ஃபோல்டரில் sample2ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஃபைல் new.txt நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் என்னோட சி டிரைவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா sample2 அப்படின்ட்டு நான் ஒரு ஃபோல்டரை நான் வந்து க்ரியேட் பண்ணவே கிடையாது. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணாமல் நான் இப்போ இந்த கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டெஃபினட்டாக எரர் தான் வரும். என்ன எரர் வரும் அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட்ங்கிற எரர் தான் வரும். என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் sample2ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல sample2ங்கிற ஒரு ஃபோல்டரே வந்து நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு பைத்தான் கோட் வந்து எரர் சொல்லும். இங்கே லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரரில் நோ சச் ஃபைல் ஆர் டிரெக்டரி ஃபவுண்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு எரர் வந்திருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபோல்டரில் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி போய் ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ண முடியும் இந்த பீஸ் ஆஃப் கோடை வச்சு. ஸோ அதனால் எப்பயுமே ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல லொக்கேஷனில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போது இதே மாதிரி ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு இன்னும் 2-3 கோட் கூட இருக்குது. அந்த கோட் என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதே கோடு தான், அதில் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே கோடை நான் காப்பி பண்ணி திரும்ப இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இம்போர்ட் மெத்தட் மட்டும் நான் வந்து மாற்றுறேன். ஸோ இம்போர்ட் காப்பி ஃபைல்ங்கிற ஒரு மெத்தட் வந்து கொடுத்தோம் இல்லையா, இப்போ காப்பி ஃபைலுக்கு பதிலாக காப்பி ஃபைல் obj அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நான் வந்து இப்போது இம்போர்ட் பண்ணுறேன்.
அதே மாதிரி சாம்பிள் ஃபைல் டிஎக்ஸ்டி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாம்பிள் 1க்குள்ளே நீங்கள் வந்து வேற ஒரு ஃபைல் நேம் வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஓபிஜேன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ நான் ஃபைலோட நேம் வந்துட்டு ஓபிஜே நோட் பேட் அப்படின்னு நான் ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் இப்போ என்னோடய கோடை நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே பாருங்கள், இந்த செகண்ட் செட்டில் நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நாம் நம்மளோட லொக்கேஷனில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் 1ல் எனக்கு என்ன க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஓபிஜே நோட் பேட்னு நோட் பேடுக்கு ஃபைல் அதாவது நேம் கொடுத்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் இந்த நோட் பேட் ஓப்பன் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து இருக்கும். பாருங்கள், எனக்கு வந்து அதே கண்டென்ட் தான் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாம் வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவுமே இதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரே ஒரு மெத்தட் தான் வேறு. இப்போ இந்த காப்பி ஃபைலுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி டு அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி மற்றது எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ காப்பி டூ நம்ம கொடுக்கறதுனால என்ன ஃபைலோட பேர் நான் தரேன் அப்படின்னா காப்பி டூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு என் கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கோடும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ என்னோட லொக்கேஷனில் நான் போய் பார்க்குறேன். பாருங்கள், காப்பி டூ ஃபைல் அப்படின்ட்டு எனக்கு இன்னொரு நோட் பேட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த நோட் பேட்லேயே எனக்கு அதே மாதிரி கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ இந்த 3 சாம்பிள் கோட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைலை ஒரு லொக்கேஷன்லேருந்து காப்பி பண்ணி நம்ம இன்னொரு லொக்கேஷனுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். அதை 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பண்ணலாம். அதாவது 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து காப்பி ஃபைல், இன்னொரு மெத்தட் வந்து காப்பி ஃபைல் ஓபிஜே, இன்னொரு மெத்தட் வந்துட்டு காப்பி டூ. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடை இம்போர்ட் பண்ணி கூட நம்ம வந்துட்டு காப்பி பண்ணலாம். கீழே கொடுக்க போகிற இந்த வேல்யூஸ் வந்துட்டு காமன் தான். இது வந்துட்டு சோர்ஸ் லொக்கேஷன், அதாவது எங்கேருந்து அந்த ஃபைலை நீ காப்பி பண்ணணும் அங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கமாக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தரணும். கமாக்கு இந்த பக்கம் டெஸ்டினேஷனை நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது காப்பி பண்ண ஃபைலை எந்த ஃபோல்டரில் எந்த ஃபைல் நேமில் நான் காப்பி பண்ணட்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த 3 கோட்ஸில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைல் காப்பி பண்ணும்போது நம்ம இன்னொன்றும் பண்ணலாம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே கூட நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோடய ஃபைல் வந்து நோட் பேடில் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நோட் பேடோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு .txt. இப்போ நான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இருக்க நோட் பேட் ஃபைலை நான் வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும். நோட் பேடில் என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது வந்து வேர்டில் எனக்கு வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ வேர்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இதே லைன் தான். இந்த இடத்துல இந்த லாஸ்ட்டில் இந்த ஃபைலோட நேம் இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வேர்டில் க்ரியேட் பண்ணுறதுனால வேர்ட் ஃபைல் அப்படின்ட்டு என்னோடய ஃபைலோட பேர் கொடுத்துக்கிறேன். .doc அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்னோட கோடை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே என் கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ என்னோட கோடுக்கு போய் பார்க்கலாம், என்னோட ஃபோல்டருக்கு போய் பார்க்கலாம். ஃபோல்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேர்ட் ஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான் இது வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம நோட் பேடில் என்ன கண்டென்ட் கொடுத்துருந்தோமோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து வேர்ட் ஃபைலாக நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கோட் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது அப்படின்னா அதாவது நோட் பேடில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம இந்த இடத்துல மாற்றணும். ஸோ ஒரு ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அந்த ஃபைலோட டைப்பை வந்து சொல்லும். ஸோ நோட் பேடில் இருக்கிற எல்லா ஃபைலுக்குமே அதோட எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா .txtன்னு இருக்கும். அதே மாதிரி வேர்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா ஃபைலுக்குமே அதோட எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா .doc அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட் பேடில் இருக்கக்கூடிய ஃபைலை எனக்கு வந்து வேர்டில் வேணும்னுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா .txtன்னு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது வேர்ட் ஃபைல் அப்படின்ட்டு அந்த ஃபைலுக்கு பேர் கொடுத்துட்டு .docன்னு கொடுத்துருக்கேன். அதாவது .doc அதோட அப்ரிவேஷன் வந்துட்டு டாக்குமெண்ட், அதாவது ஒரு வேர்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு அதனால தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால தான் எனக்கு இந்த கோட் ரன் பண்ணும்போது என்னோட நோட் பேட் ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எனக்கு வேர்ட் ஃபைலில் ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரொம்பவே ஈஸியான கோடு தான் இது. ஸோ நிறைய இடத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரிஜினல் ஃபைல் இருக்கும். பட் நம்ம கோட் ரன் பண்ண அந்த ஃபைலில் ஒரிஜினல் ஃபைலில் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு சில சமயத்தில் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி தேவைப்படும் அப்படின்னா ஒரிஜினல் ஃபைலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. நம்ம சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து வேறொரு ஃபைலில் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்மளால் மேனுவலாக போய் அந்த ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது நம்மளால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஒர்க்கை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம யூஸ் பண்ணும்போதே ஒரு லொக்கேஷன்லேருந்து அந்த ஃபைலை காப்பி பண்ணி நம்ம சொல்கிற லொக்கேஷனில் நம்ம சொல்கிற டைப்பில், அதாவது நோட்பேட் டைப்போ இல்லை டாக்குமெண்ட் டைப்போ அந்த மாதிரி எந்த டைப்பில் வேணும்னாலும் நம்ம வந்துட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பைத்தோன் கோட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை வந்து ரொம்பவே ஈஸியாக காப்பி பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கோட் மூலமாக எப்படி ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.